ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ்வாதி சேனல். நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி செகண்டரியில் 1.3 பிளாக் பிரின்சஸ் அந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பெயிண்டிங் சப்ஜெக்டில் பிளாக் பிரின்சஸ் பர்டிகுலர்ஸ் டைட்டில், அந்த பெயிண்டிங்கோட பேர் வந்து பிளாக் பிரின்சஸ். ஆர்டிஸ்ட் யாருனாக்கா அன்னோன், அப்படின்னா தெரியல, யார் வரைஞ்சாங்கன்னு தெரியல. மீடியம் எதை வச்சு வரைஞ்சிருக்காங்கனாக்கா வால் பெயிண்டிங், அதாவது வால் பெயிண்டிங்கை முராலுன்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் ஃபைண்டிங் சைட், எங்கே கண்டுபிடிச்சாங்கனாக்கா அஜந்தாங்கிற ஒரு இடத்துல, அது இந்தியாவில் இருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் தெரியுதுன்ட்டு. பீரியட், எந்த காலகட்டத்தில் இது கண்டுபிடிச்சாங்கன்னா குப்தா ஒக்கட்டாக்கா பீரியட், அதாவது குப்தாக்கள் ஆழ்ந்துட்டுருங்க பீரியட். எப்போனாக்கா 2nd செஞ்சுரி ஏடியிலேருந்து 6th செஞ்சுரி ஏடிக்குள்ளே இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சைஸ், எவ்வளோ பெரிய சைஸ் இந்த பெயிண்டிங் அப்படின்னாக்கா 20 ஃபீட்டு இன்ட்டு 6 ஃபீட்டு அப்ராக்சிமேட்லி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பெயிண்டிங்கோட டிஸ்கிரிப்ஷன், டீட்டெயில்ஸ். இப்போ அப்ரிஷியேஷன், இந்த பெயிண்டிங் பற்றி சொல்கிறாங்க, என்னென்னு பார்ப்போம். This painting is one of the best examples of Ajanta painting. அஜந்தா எல்லோரா அப்படிங்கிற இடத்துல நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அதில் வந்து இந்த பெயிண்டிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேர் இஸ் அ லிரிக்கல் குவாலிட்டி இன் திஸ் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கில் ஒரு லிரிக்கல், அதாவது வார்த்தைகள் வந்து அழகாக பாடுற மாதிரி ஒரு சில தத்துவூரமான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிக்கான ஒரு பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்டு பாடுற மாதிரியே இருக்கும் அது பார்க்கும்போது மனசுக்குள்ளே, அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. த சாஃப்ட்னஸ் ஆஃப் த பாடி கான்டர், சப்டல் பெண்டிங் ஆஃப் த நெக் அண்ட் த சிம்பிளிசிட்டி கிவன் அண்ட் ஹெவன்லி குவாலிட்டி டு த பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த வடிவத்தோட சாஃப்ட்னஸ், பாடி சாஃப்ட்னஸ் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அது கழுத்து பெண்டாக இருக்கும், அந்த பிக்சர், அந்த ஆப்ஜெக்டோட கழுத்து பெண்டாக இருக்கும். அது வந்து ஒரு புனிதமான ஒரு சிம்பிளிசிட்டியோட எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த குவாலிட்டியோட பெயிண்டிங் வந்து அந்த சிம்பிளிசிட்டி தெரியுது, இந்த பிக்சரை பார்க்கும்போதே சாஃப்ட்னஸ்ஸு, சிம்பிளிசிட்டி, அழகு எல்லாம் தெரியுது அப்படிங்கிறாங்க. The colors used are earthly and devoid of any loudness. கலர்ஸ் வந்து ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ரொம்ப எளிமையாகவும் இயற்கைக்கு தகுந்த மாதிரியும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? வாங்க இப்போ அடுத்தது டெவலப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அஜந்தா பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறாங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அஜந்தா பெயிண்டிங்ஸில் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க, அதில் டெவலப் பண்ணிக்கலாங்கிறாங்க. The painting were made in the caves of Ajanta, which are situated near Aurangabad district of Maharashtra. ஸோ இந்த அஜந்தாங்கிற கேவ்ஸ், இந்த அஜந்தா எல்லோராங்கிற கேவ்ஸ் எங்கே இருக்குனாக்கா மகாராஷ்டிராங்கிற ஒரு மாநிலத்தில் அவுரங்காபாதுங்கிற டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சு இருக்குது. அங்கே தான் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The caves are 30 in numbers, which served as chaityas, worship places, and viharas, monasteries. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த கேவில், இந்த இடத்துல அஜந்தாவில் வந்து 30 கேவ் இருக்குது. கேவ்னால் குகைகள் இருக்குது. இந்த குகைகளை யார் எதுக்காக யூஸ் பண்ணாங்கனாக்கா சைத்தியாஸுங்கிறவங்க, அதாவது அந்த ராஜா காலத்தை சைத்தியாஸுங்கிறவங்க பார்த்திங்கனாக்கா கடவுளை வந்து கும்புறதுக்காக, வர்ஷிப் பண்ணுறதுக்காக இந்த பிளேஸை யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் விஹாராஸ்ங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஜந்தா பெயிண்டிங்ஸ் were done in two phases. அஜந்தா பெயிண்டிங்ஸ் were done in 2 phases, ஹினாயனா அண்ட் மகாயனா. அதுவும் இந்த அஜந்தா பெயிண்டிங்ஸை வந்து அங்கே பார்த்துருக்க அஜந்தா கேவ்ஸ் இருக்குது, அஜந்தா பெயிண்டிங்ஸில் 2 ஃபேஸ் அப்படின்னாக்க 2 காலகட்டத்தில் செய்யப்பட்டது, வரையப்பட்டது. ஒன்று ஹினாயனா காலத்தில், இன்னொன்று மகாயானா காலத்தில் அப்படிங்கிறாங்க. அஜந்தா பெயிண்டிங்ஸ் ஹாவ் பீன் டன் இன் டெம்பரா டெக்னிக். இந்த அஜந்தா பெயிண்டிங்ஸ்லாம் எந்த டெக்னிக்கில் வரைஞ்சிருக்காங்கனாக்கா டெம்பரா டெக்னிக்கில் வரைஞ்சிருக்காங்க.
The themes of paintings are religious as well as imaginatives. இதில் இருக்க இந்த அஜந்தா எல்லோராவில் இருக்க எல்லா கேவ்ஸில் இருக்க எல்லா பெயிண்டிங்ஸும் பார்த்திங்கனாக்கா ஒன்று மத சார்ந்த சம்மந்தப்பட்டது இருக்கும், இல்லாட்டி க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் சார்ந்து சம்மந்தப்பட்ட வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு சில இது கேட்குறாங்க. இங்கே ஒரு சில கேள்வி கேட்குறாங்க. ஐடென்டிஃபை த பீரியட் இன் விச் மோஸ்ட் ஆஃப் த அஜந்தா பெயிண்டிங்ஸ் வர் டன். ஸோ அஜந்தா பெயிண்டிங் வந்து எந்த காலகட்டத்தில் அதிகமாக வரையப்பட்டதுன்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து குப்தா வக்கட்டக்கா பீரியட், அதாவது 2nd century AD to 6th century AD வரைஞ்சிருக்காங்க. அது நம்ம படித்தோம். அப்புறம் டிட்டர்மைன் த ஃபேஸஸ் இன் விச் த அஜந்தா பெயிண்டிங்ஸ் வர் டன். எந்தெந்த காலகட்டத்தில் இந்த அஜந்தா பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரையப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம படித்தோம் ஹினாயனா அண்ட் மகாயனா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் கலர்ஸ் யூஸ்ட் இந்த பிளாக் பிரின்சஸ். இந்த பிளாக் பிரின்சஸ்ங்கிற பெயிண்டிங்கில் எந்த மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம படித்தோம். அதுதான் கேட்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா earthly colors devoid ஆஃப் எனி லவுட்னஸ். ஸோ இயற்கை சார்ந்த கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம படித்தோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் நம்ம ஜென்ரல் நாலேஜ்க்கு சொல்லியிருக்காங்க. என்னென்னாக்கா டூ யூ நோ, அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா த மெயின் சைட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே மெயினான சைட் எதுனாக்கா மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா அப்படிங்கிறாங்க. The dancing girl is 4 inches in height yet look much taller than her height. ஸோ டான்ஸிங் கேர்ளுங்கிறது 4 இன்ச்சு தான் ஹைட்டில் அந்த சிலை, ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா 4 இன்ச்சுக்கு மேலே இருக்க மாதிரி அது இருக்கும் பார்க்கும்போது அப்படிங்கிறாங்க. The technique of high polished was learnt by Mauryan sculpture from the sculpture of the Middle East. ஸோ இந்த புல் கேபிட்டலில் வந்த அந்த இது சொல்கிறாங்க. இந்த பாலிஷ்டு ஸ்கல்ப்சர்னால் எங்கேருந்து இந்த மௌரியன் ஸ்கல்ப்சர்ஸ் கற்றுக்கிட்டாங்கனாக்கா நம்ம மிடில் ஈஸ்ட் ஸ்கல்ப்சர் கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க. அஜந்தா பெயிண்டிங்ஸ் ஆக்குபை அண்ட் யூனிக் பொசிஷன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பெயிண்டிங் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வைப்ரண்ட் பியூட்டி, சப்டல் கிரேஸ் அண்ட் டெம்பரா டெக்னிக். அஜந்தா பெயிண்டிங் வந்து நம்ம இந்தியன் வரலாற்றுலேயே பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஏன்னா அதோட அழகும் அதோட டெக்னிக்கும் அது செஞ்ச மெட்டீரியலும் விதமும் பார்த்திங்கனாக்கா அந்த அளவுக்கு அது யூனிக்காக தெரிய வைக்கிதுங்கிறாங்க. ஆர்டிஸ்ட் ஆஃப் ஹரப்பன் பீரியட் வர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டு. ஹரப்பா காலத்தில் இருந்த ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாமே, கலைஞர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப திறமைசாலிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பிளாக் பிரின்சஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே, ஸோ தட் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிவாக இருக்கும். அதே ஆட்டம் கேட்குறவங்களுக்கும் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் அடுத்த வீடியோ.